முன்னணி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து வெளியில போனவங்கள திருப்பி கட்சிக்குள்ள கொண்டு வரணும். அதாவது அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்குதல் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட அந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியில போனவங்கள எல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்து கட்சியை வலிமைப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ள வந்த காலகட்டத்தில எல்லாம் கடந்த 2016 இருந்து ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவில் இந்த மாதிரியான காட்சிகள் புதுசு கிடையாது. கட்சியிலிருந்து வெளியில போனாங்க. வெளியில போனவங்க உள்ள வந்தாங்க. ஓபிஎஸ் வெளில போய் தர்மயுத்தம் நடத்தினார். திருப்பி அவர் ஒருங்கிணைஞ்சார். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் சேர்ந்து சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியை விட்டு வெளியில அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு வெளியில அனுப்புனார். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் எஸ்பி வேலுமணி. ஆனா இப்போ எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு டக் ஆஃப் போய்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம், மக்களவைத் தேர்தலில் எஸ்பி வேலுமணி சரியா செயல்படலை. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் ஒரு 2-3 மாவட்டங்களை சேர்த்து எஸ்பி வேலுமணி அவருடைய கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் பதவிகளை பிரிக்கணும், நிறைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட நிறைய தொகுதிகள் இருக்குது, ஸோ 2-3 தொகுதிகள் ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய முன்னெடுப்புகள் எடுத்தார். அவரால் சில மாவட்டங்களை கை வைக்கவே முடியல. சென்னையில் 18 தொகுதிகளுக்கு 5க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர், விழுப்புரம் மாதிரியான பகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமியால் அந்த மாதிரி செய்ய முடியல. அதுக்கு பெரிய காரணம் எஸ்பி வேலுமணி அவரோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிச்சாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலையுமே அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமியும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருந்தார். ஆனால் அவருடைய கண்ட்ரோலில் விட்டுமே அவரால் அந்த தொகுதியில் சரியான முறையில் செயல்பட முடியல. அதிமுக வேட்பாளர் 3வது இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறதுனால இது தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, எஸ்பி வேலுமணி சரியாக செயல்பட மாட்டாரு, பிரச்சாரத்தில் வீரியம் இல்லை, ஒரு மாதிரி சாஃப்ட் டோனில் ஒரு சைலண்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிமுக தரப்பிலேயே சொல்லப்பட்டது. அதிமுக தொண்டர்களே அதை சொன்னாங்க. அதிமுக நிர்வாகிகளும் சொன்னாங்க, எஸ்பி வேலுமணி ஏதோ ஒரு காரணத்தினால அமைதியாக இருக்கார், அவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் அதிமுக முன் வச்சு ஒரு செய்தி வந்தது. 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் போய் சந்தித்து கட்சி வலுவிழந்திருக்கு, தொடர்ச்சியாக நம்ம தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம், ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையும் திமுக தரப்புலையும் உங்களை 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தொண்டர்கள் உற்சாகம் அடையணும், தொண்டர்கள் உற்சாகம் அடைகிறதுக்கு கட்சி வலிமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுங்க, கட்சி வலிமை இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் அவங்களுக்கு ஏன் தெரியுதுன்னா, தென் மாவட்டங்கள் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம். இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளில் நம்ம டெபாசிட் இழந்திருக்கோம், கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் தொண்டர்களை சோர்வுக்குள்ளாயிருக்கு. இந்த சோர்வுலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு வெளியில் போனவங்களையும், அதாவது அதிமுகலேருந்து பிரிஞ்சிருக்கிற சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினதா சில செய்திகள் வெளியே வந்தது. அந்த செய்திகளை இப்போ வரைக்கும் யாரும் மறுக்கவே கிடையாது. அதில் எஸ்பி வேலுமணியும் முக்கியமான ஒருத்தராக இருந்தார். அந்த 6 முன்னாள் அமைச்சர்களில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க 2 பேரும் இருந்தாங்க. மற்ற பேர் பேசினதை கூட, அதில் நத்தம் விஸ்வநாதன் இருந்தார், கேபி அன்பழகன் இருந்தார், சிவி சண்முகம் இருந்தார். ஆனால் இவங்க எல்லாம் பேசினதை விட எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் அதில் இருந்தாங்க, செங்கோட்டையனும் இருந்தார், எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் இருந்ததை எடப்பாடி பழனிசாமியால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா 2017 ஒரு முதலமைச்சரான காலம் தொட்டு அணிகள் இணைப்பு, ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் இணைஞ்சதிலிருந்து பாஜகவினுடைய ஆதரவை எடப்பாடி பழனிசாமி பக்கம் திருப்பினது, அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வர்றது அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்து ஒர்க் பண்ணவங்க எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் தான். அவங்களே இப்போ எதிர்த்தரப்பில் போய் நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால் தேர்தல் நேரத்தில் சரியாக செயல்படாத அந்த குற்றச்சாட்டும் சேர்ந்து எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் விலக தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்கு. அதிமுகவில் மக்களவை தொகுதி வாரிய ஆலோசனை கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி கிட்ட சில வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டதாகவும் கோவமா அவர்கிட்ட பேசினதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன அந்த மாவட்ட செயலாளர் நியமனத்திலையும் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார். இதில் எஸ்பி வேலுமணியினுடைய மாவட்டம், அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாவட்டத்தை பிரித்து முழு மாவட்டமும் அவர் கண்ட்ரோலில் இல்லாமல் ஒரு 2 இல்லை 3 தொகுதிகளுக்கான மாவட்ட செயலராக அவரை மாற்றி அவருடைய அதிகாரம் குறைக்கப்படுது அப்படின்னா இந்த பிரச்சனை வெளியே வந்துடும். எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இருக்கிற அந்த டக் ஆஃப் வெளியே வந்துடும். அது ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிற அதிமுகவில் வெளியில் போனவங்கள உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் எழுந்திருக்கிற அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சர்ச்சை எழுந்தது. அந்த சர்ச்சை உண்மை அப்படின்னா அது
ரொம்ப பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.